அருணா ஒரு நடத்த கெட்டவ. ஏய் ஏண்டா மாப்பிள்ளை நினைச்சு உன்னை பார்க்க வந்தா தலையில கள்ள தூக்கி போற மாதிரி பேசுறிய? ஏன் பொண்ணு யாடா நடத்த கட்டவன்னு சொல்ற? நீ எல்லாம் உருப்படுவியாடா ராஸ்கல்? ஏன் ஸ்னேகா பேர மகேஷ்க்கு ஞாபகப்படுத்தின? அவருக்கு என்ன யாருன்னே தெரியலன்னு சொன்னாரு. இங்க பாரு ஷோபா, மகேஷ் பழசு எல்லாம் மறந்துட்டாரு, ஸ்னேகாவை சுத்தமா மறந்துட்டாரு. இது கடவுளோட திருவிளையாடல் தான் சொல்லணும். இத பாரு அருணா, உனக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். முடிவா நீ என்னதான் சொல்ற? அப்படின்னா ஒண்ணு தமிழ் நம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்ல சுத்தமா அவனை மறந்துரு. என் மேலதான் பட்டி எல்லா தப்பும். நீ என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் பேசாதம்மா. நான் அவரை விட்டுருக்க கூடாது பாட்டி. அவர் இங்க வந்த உடனே அவரை பிடிச்சு வச்சிருந்திருக்கணும். நான் விட்டதுனால தானே அவர் போனாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அம்னீஷியா வந்தது. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஆனா அதுக்காக கடவுள் எனக்கு கொடுக்கிற தண்டனை ரொம்ப ஜாஸ்தி. அக்கா, இப்ப அழுது புண்ணியம் இல்ல. இந்த நிலைமை எப்ப வேணாலும் மாறலாம். மகேஷ் சாருக்கு பழைய நினைவுகள் திரும்பி வரலாம். ஆனா நாம தான் காத்துட்டு இருக்கணும். வேணா நம்ம மறுபடியும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லை. நான் இன்னும் தைரியமா இருக்கணும். என் மகேஷ நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவாங்க? மகேஷ் என் புருஷன். அவரை நான் விட மாட்டேன். என் மகேஷ நான் விட மாட்டேன். மகேஷ் என் புருஷன். அம்மா. என்னம்மா? உங்க கால குணமாகணும்னு கோவிலுக்கு போயிட்டு வந்தம்மா. அம்மாடி, உனக்கு தான் என் மேல எவ்வளவு அக்கறை. நீங்க நல்லா இருந்தா தானம்மா நான் நல்லா இருக்க முடியும். ரொம்ப சந்தோஷம்மா. ராதா, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறியா? இருங்கம்மா, எடுத்துட்டு வரேன். அம்மா, ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். வாங்கல சொல்றேன். என்ன சொல்ற? ஐயோ, அங்க பாருங்க, வாங்க. ஐயோ, நான் தண்ணி எடுத்து வரேன். போங்க போங்க, பாத்து. அம்மா, பாத்தீங்களாம்மா? அவ என்னத்தம்மா கலக்கிக்கிட்டு இருந்தா? தெரியலீங்கம்மா. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், உங்களை தீர்த்து கட்டணும்னு முழு மூச்சா இருக்கா. அம்மா, அவளை நம்பாதீங்கம்மா. அவ கையால எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்கம்மா. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேம்மா. நான் உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். அத்தை, பால் சாப்பிடுங்க. பால் சாப்பிடுங்க அத்தை. அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம்? அப்படின்னா செத்த பிறகுதானே பால் ஊத்துவாங்க. நான் உயிரோட இருக்கும் போதே பால் குடிங்கன்னு சொல்றியே, அதுதான் என்ன அவசரம்னு கேட்டேன். அத்தை, என்ன சொல்றீங்க? இந்த பால் வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். இதுல விஷம் கலந்திருக்கு. விஷமா? இந்த பால்ல விஷம் கலந்திருக்கு. இல்லத்த, விஷமா? என்னமா சொல்ற நீ? என்ன பார்வதி, என்னங்க பிரச்சனை? இந்த பாருங்க, இந்த செல்வி பாவி பால்ல விஷம் கலந்து என்ன கொல்ல பாக்குறாங்க. ஐயோ, சத்தியமா இல்லங்க, விஷம்லாம் நான் எதுவும் கலக்கல. அம்மா, ஆதாரம் இல்லாம யார் மேலயும் பழி போடாத. இல்ல, இவ பால்ல விஷம் கலந்தது நான் என் கண்ணால பார்த்தேன். ஐயோ அத்தை, அது விஷம் இல்ல, தேனு. ஓஹோ, தேன்ல விஷத்தை கலந்து குடுக்குறியா? அம்மா, ஏமா உளற? டேய், நான் சொல்றது நிஜம்டா. என்னை நீ நம்பலனா ராதாவை கேட்டு பாரு. ஆமாங்க, நானும் பார்த்தேன். டேய், எல்லாம் உன் வேலையா? தேனுக்கும் விஷத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? என்ன நீங்க ஆனவன அடிக்கிறீங்க? டேய், வேலைக்கார நாயை வெளியில போடி. நீங்களா சம்பளம் கொடுக்குறீங்க? அம்மா தானே கொடுக்குறாங்க, அவங்க சொல்லிட்டு நான் போறேன். எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. நீ மரியாதை கொடுத்தா அவளும் கொடுக்க போறா. என்னங்க இவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? ஏய், என்னடி மாட்டிக்கிட்டோம், விஷயம் தெரிஞ்சிருச்சுன்ன உடனே அப்படியே திசை திருப்புறியா? ஐயோ, நான் விஷம் கலக்கல. அத நான் எப்படி நம்புறது?
உங்களை அப்படி ஆட்டி வைக்கிறாங்க. நான் தேனு, அதோ நிக்கிறாளே அவ விஷம். அதை புரிஞ்சுக்கிற புத்தி கூட உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இவளோட சுயரூபம் தெரியாத வரைக்கும் இந்த குடும்பம் உருப்பட போறதில்ல. ஹலோ. சொல்லுங்க ராஜு, இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிருவோம். ஆமா சரி, நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. வைதேகி, ஆமா எங்க போயிட்டு நீ மத்தியானத்துல இருந்து ஆளே காணல? அது தெரியாதா? மகாராணி தினம் மதியம் 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நகர்வலம். என்னமா இது? தினம் மதியானம் காயத்ரி தேடி ஒரு ஏரியாவா போயிட்டு வரேன்னா, முந்தா நேத்தி மாம்பழம், நேத்தி மயிலாப்பூர், இன்னைக்கு எக்மோர். ஆனாலும் என் காயத்ரி கிடைக்கலன்னா கிடைப்படானா? கவலைப்படாத, நிச்சயமா கிடைக்க மாட்டா. லட்சுமி, ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கா, நீ வேற. வைதேகி, இந்த காஃபியை சாப்பிடு. இந்தா. ஏய், இது உங்களுக்கு போட்ட காஃபி. நான் இந்த வீட்டு முதலாளி. வேலைக்காரிக்கு நான் போட்ட காஃபி வேணுமா? வந்தா என்ன தப்பு? தரமாட்டேன். ஃப்ளவர் வாஷ்ல ஊத்துனாலும் ஊத்துவேனே தவிர இவ வாயில ஊத்த மாட்டேன். விடுங்கண்ணா. காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இப்பதாம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விசாரிச்சேன். ஒன்னும் பிடி கொடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? என்ன? மகேஷுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான்ல, அவனுக்கு இது குட் நியூஸா? அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சான். முக்கியமா ஸ்னேகாவே யாருன்னு கேக்குறானா. பலமையில போன் பண்ணி சொன்னா. வாஸ்தவம் தானா? பாட்டியை நான் கடத்தருவில் பார்த்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். மகேஷ்க்கு தலையில் அடிபட்டு ஞாபகம் எல்லாம் போயிடுதான். சிலதுதான் ஞாபகம் இருக்கான், சிலதெல்லாம் இல்லையா. எங்க முக்கியமா ஸ்னேகாவே ஞாபகம் இல்லையா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு இல்லைங்க? என்ன மறக்கிறீங்க? அவங்க 2 பேரும் பெரியணும்னு நீங்க எல்லாரும் ரொம்ப பாடுபட்டீங்க. அப்ப இது குட் நியூஸ் தானே? உன் வாயால சொன்னா குட் நியூஸ் கூட பேட் நியூஸ் ஆயிடுது. அந்த மகேஷ் இப்ப ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரோஜாவாத்துக்கு போயிட்டாங்க. கட்டின பொண்டாட்டி வீட்டுக்கு போகாம வப்பாட்டி ஓம் பொண்ணு வீட்டுக்கு போவானா? லட்சுமி, கொஞ்சம் வாய மூடியா? என் வீட்டுல நான் என்ன வேணாலும் பேசுவேன். ஒண்ணு பண்ணு, நேரா அந்த ரூமுக்கு போய் செவுத்த பார்த்து தனியா பேசிட்டு. எங்க உட்காந்து என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். தெரியும். என்ன கொடுமைமா இது? மேகாவுக்கு இன்னும் எவ்வளவுதான் கஷ்டம் வரும். மகேஷ்னு உயிரை விடுவா. அவ எப்படி இந்த அதிர்ச்சியை தாங்கிக்கிட்டா? ஒரு பக்கம் அவளுக்கு இது நன்னா வேணும்னு தோன்றதுன்னா, தான் பெத்த குழந்தையையும் பெத்த அம்மாவையும் விட்டுட்டு மகேஷ் அந்த கடங்கார பின்னாடி ஓடினால, அவளுக்கு அந்த பகவானா பார்த்து கொடுத்து தண்டனைன்னு தோன்றது. ஆனா இன்னொரு பக்கம் நான் பெத்த குழந்தையோட வாழ்க்கை இப்படி சுக்குநூறா போயிடுத்தேன்னு இருக்கு. அதை காப்பாத்த எனக்கு வழிவகை தெரியலேன்னு மனசு துடிக்கிறதுன்னா. அதாம்மா தாய்ப்பாசம். எனக்கு ஸ்னேகாவை பார்க்கணும் போல இருக்குண்ணா. போயிட்டு வரட்டுமா? போ, திரும்ப இங்க வராத. போ. வரேண்ணா. வாங்க சார், வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். ரோஜா வரல? வரலாம். மகேஷ் தம்பிக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் சொல்ல போறது குட் நியூஸா இல்ல பேட் நியூஸான்னு எனக்கே தெரியலம்மா. மகேஷுக்கு தலையில அடிபட்டதுல அவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கு, சில விஷயங்கள் ஞாபகத்துல இல்ல. செலக்டிவ் அமினீஷியான்னு டாக்டர் சொல்றாரு. நிஜமாவா சொல்றீங்க? கமலேஷையும் அவனுக்கு அடையாளம் தெரியலம்மா. மகேஷுக்கு நடந்த சம்பவங்கள்ல பாதிக்கு மேல ஞாபகத்துல இல்ல. நடந்த விபத்துல மகேஷுக்கு மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அவர் நடந்துக்கிற விதமே சரியில்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. டாக்டரே சொல்லிட்டாரு அவனுக்கு முக்கியமான விஷயங்கள் மறந்துருக்கலாம் அப்படின்னு. அதுல முக்கியமானது ஸ்னேகாவை அவன் மறந்துட்டாமா. அவ கூட வாழ்ந்த வாழ்க்கையில எதுவுமே அவனுக்கு ஞாபகத்துல இல்ல. ரோஜாவோட வாழ்க்கை இனிமே நிம்மதியா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. கடைசியா நியாயம், தர்மம், நேர்மை, உண்மை ஜெயிச்சிடுச்சுமா. ரோஜா ஜெயிச்சிட்டா. அவளுக்கு மகேஷ் பழையபடியே கிடைச்சிட்டான். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு முதல்ல சாப்பாட போடுங்கம்மா. இன்னைக்கு நான் வயிறு நிறைய சாப்பிட போறேன். சாப்பிடுங்க.
இல்லவே இல்லைன்னு கலாட்டா பண்ணினவ இன்னைக்கு உனக்கே விளக்கேத்தி பூ போடுறாளேனா? என்ன பண்றது? விரத்தியும் பக்தியும் கலந்தது தானே வாழ்க்கை. ஒரு நாள் இனிப்பு, மறுநாள் கசப்பு. இது உன் திருவிளையாடல் தானே. அன்னைக்கு ஒரு ரூம்க்கு வந்து கலாட்டா பண்ணினதுக்கும் உன்னை திட்டினதுக்கும் என்ன மன்னிச்சிடு. பெருமாளே, என் மகேஷ் என்கிட்ட ஒப்படைச்சிடு. அக்கா அக்கா காஃபி. தேங்க்ஸ் ஷோபா. அக்கா உங்களை பார்க்கறதுக்கே எனக்கு பாவமா இருக்கு. நீங்க ஏன் உங்க மனசையும் உடம்பை போட்டு இப்படி அழுத்திக்கிறீங்க? என்ன வேற என்ன ஷோபா பண்ண சொல்ற? மகேஷிய நம்பி வாழ்ந்துட்டேன். ஆனா இப்ப அவரே என்ன மறந்துட்டாரு. நான் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன்? ஒருத்தர் மேல உயிரியே வைக்கிறது தப்பா? விடுங்கக்கா, எல்லாம் விதி. விதியா சதியான்னு எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கு. மகேஷும் ரோஜாவும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடுறாங்களோ? ஆனா டாக்டர் கூட தானே மகேஷ் அம்னீஷியான்னு சொல்றாரு. அப்போ ஒருவேளை டாக்டரும் என்னக்கா நீ அப்புறம் வேற யார் தான் நம்புறது? என்ன மறுபடியும் மகேஷ் கச்சேரிய பாட ஆரம்பிச்சிட்டாளா? இவளும் நிம்மதியா வாழ மாட்டா, அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டா. கருமம் கருமம். முதல்ல உன்னை இந்த ஆத்த விட்டு ஒழிக்கணும்டி. சனியன் சனியன். அந்த சனியன் இந்த சனியன் திட்டுது, சீனியர் சனியன். நீ கிழவி சனியன். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாளும் கிழமையுமா யார் வாயிலே நல்ல வார்த்தையே வராதா? அது உங்க அம்மா மௌன விரதம் இருக்கிற அன்னைக்கு தான் நடக்கும். அப்பவும் இவளை ஸ்லேட்டை திட்டி எழுதி காட்டுவேன். ரொம்ப பிரமாதம். பாட்டி, எனக்கு மனசே சரியில்லை. நான் கோவிலுக்கு போறேன், வரியா? நான் நேத்தே கூப்பிட்டேன். சாமியை விட ஆசாமி மோசம்னு சொன்னேன். சில ஆசாமிங்களோட முகத்தை பார்த்துட்டு இருக்கிறத விட சாமியோட முகத்தை பாக்குறது எவ்வளவோ பெட்டர்னு தோன்றது. ஏய், யார மறைமுகமா குத்தி காட்டுற? தைரியம் இருந்த நேரம் திட்டு. பாட்டி நீ வா பாட்டி, நம்ம போலாம். ரோபா, இன்னைக்கு கோயில்ல சுண்டலும் கொழுக்கட்டையும் இருக்கு. எனக்கு டிஃபன் வேண்டாம். அப்படியே கோயில போய் செட் ஆயிடு, திரும்பி வராத. இது கொளுத்துங்க. எதுக்குமா இதெல்லாம்? அம்மா இருங்க தம்பி, புனர்ஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க, பேசாம நில்லுங்க. உள்ள அழைச்சிட்டு போமா. வாங்க மகேஷ். ரோஜா, மகேஷ உன்கிட்ட நல்லபடியா ஒப்படைச்சாச்சுமா. இனிமே உன் வாழ்க்கையில எந்த குழப்பமும் இருக்காது. குழப்பமா? என்ன குழப்பம்? அது ஒண்ணும் இல்லப்பா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, அது எப்போ குணமாகுன்ற குழப்பம். அதான் இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடுச்சு இல்லையா, இனிமே மருமகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை தான் சொல்ல வந்தேன். ஓஹோ, சரி. இதுக்கெல்லாம் நான் கும்பிடுற தெய்வம் தான் காரணமாமா. அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இருங்க மகேஷ். ஏய் ஜீவா, வாங்க 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 வாங்க. பால் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? பாருங்க பாருங்க, எப்படி இருக்கீங்க? தம்பி, நீங்க குழந்தையோட விளையாடிட்டு இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன். ஏய் ஜீவா குட்டி, பால் போடுங்க, தூக்கி போடுங்க. ஏய் தூக்கி போடுங்கடா. ஏய் டாடி கேக்குறல, டாடி கிட்ட கொடுங்க பால். பால் டாடி கிட்ட கொடுங்க. ஏய் வணக்கம் சார். வணக்கம். சார், உங்களுக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு? ஹாஸ்பிடல்ல இருந்து எப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வந்தீங்க? நீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உடம்பு முழுசா குணமா இல்லையா? என்னங்க சொல்றீங்க? நான் முழுசா குணமடைஞ்சு தான் வந்திருக்கேன். அப்படியா?
அப்புறம் நான் யாருன்னு கேக்குறீங்க? நான் ஷோபா சார். ஷோபா, ரொம்ப நல்ல பேர். ஆமா, உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடியே தெரியுமா? நிஜமாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நான் ஷோபா சார், உங்க ஆபீஸ் ஸ்டாஃப். அப்படியா? சார், நீங்க தானே என்ன ஆபீஸ்ல சேர்த்தீங்க. நான் ஸ்னேகாவோட தங்க ஷோபா. ஸ்னேகாவா? அது யாருங்க? ஸ்னேகாக்கு தெரியாது? அவங்க தான் உங்க. ஐயோ அப்பா, தலையே வலிக்குது. ஷோபா, இங்க வந்து என்ன கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? குட் மார்னிங் மேடம். கலாட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு என்ன மறந்து போச்சு போல இருக்கு. அத கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு. ஏமா, உனக்கு வேற வேலை இல்லையா? உன்னை வந்து இதெல்லாம் ஞாபகப்படுத்த சொன்னமா? ஆமா, முதல்ல நீ ஏன் இங்க வந்த? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இன்னைக்கே சைன் ஆகி கொரியர்ல டெல்லிக்கு போகணும். இது கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ். அதான். நீ உண்மையிலேயே ஃபைல்ல கையெழுத்து வாங்க வந்தியா, இல்ல வேற குட்டிச்சாத்தான் பேய் பிசாசி இதுக்கெல்லாம் வேவு பார்த்து உளவு சொல்ல வந்தியா? ஐயோ, சத்தியமா இல்ல சார். அது யாரு? பேய் பிசாசு குட்டிச்சாத்தான்லாம்? மகனே, பாதாள பைரவி மாதிரி அப்படி ஒரு தனி உலகமே இருக்கு. அதெல்லாம் உனக்கு இப்ப வேண்டாம். ஏய், நீ முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. கெட் அவுட். சார், இந்த ஃபைல்ஸ் எல்லாம், இந்த கான்ட்ராக்ட் நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ இனிமே இந்த மாதிரி ஃபைல் எல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். கெட் அவுட். நீ எங்கம்மா போற? ஒரு நிமிஷம் மாமா. ஷோபா நில்லு. பாத்தீங்களா மேடம் சார் பேசுறது? நானே வே பார்க்கறவளா? ஃபைல் தானே எடுத்துட்டு வந்தேன். வந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? ஏன் ஸ்னேகா பேரை மகேஷ்க்கு ஞாபகப்படுத்தின? அவருக்கு என்ன யாருன்னே தெரியலன்னு சொன்னாரு. இங்க பாரு ஷோபா, மகேஷ் பழசு எல்லாம் மறந்துட்டாரு. ஸ்னேகாவை சுத்தமா மறந்துட்டாரு. இது கடவுளோட திருவிளையாடல் தான் சொல்லணும். அவருக்கு ஸ்னேகா கூட வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. இதனால எனக்கு மட்டும்தான் நல்லது நடந்திருக்குன்னு நினைக்காது. ஸ்னேகாவுக்கும் தான் நல்லது நடந்திருக்கு. இனிமே மகேஷ் ஸ்னேகாவை தேடி வரமாட்டாரு. அவ வாழ்க்கையில குறுக்கிட மாட்டாரு. ஸ்னேகா தான் வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். அது எப்படி மேடம் முடியும்? ஒருத்தர் கிட்ட குழந்தை பெத்துண்டு இன்னொரு குழந்தை வயித்துல சுமந்து அவங்களால எப்படி இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும்? அது அவங்களால முடியுமா? இங்க பாரு, உன் கூட நான் விதண்டாவாதம் பண்றதுக்காக வரல. இது அவளா தேடிக்கிட்டது. மகேஷ் இப்ப இருக்கிற நிலைமைய, சூழ்நிலைய நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சூழ்நிலைய ஸ்னேகாவுக்கும் நீ நல்லா புரிய வைக்கணும். அவ்வளவுதான். பகவானே, இது நியாயமா? மகேஷ் நான் எவ்வளவு காதலிச்சேன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு என்ன பார்த்து நீ யாருன்னு அவர் கேக்குறாரு. என் எதையுமே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. நான் மகேஷ நம்பினேன். அவர் என்னை ஏமாத்திட்டாரு. உன்னை நம்பினா நீயும் என்னை ஏமாத்துற. மனுஷா ஏமாத்தலாம், பகவான் ஏமாத்தலாமா? இது என்ன நியாயம்? இப்ப நான் ஒண்ணு விட்டா வேற யாருதான் நம்புறது? ஏன் என் மகேஷ் இப்படி எல்லாம் தண்டிக்கிற? தயவு செஞ்சு அவரோட பழைய ஞாபகத்தெல்லாம் அவருக்கு திருப்பி கொடுத்துரு. என் மகேஷ் எப்படி எல்லாம் தண்டிக்காத. அவரை என் கூட நிம்மதியா சந்தோஷமா வாழ விடு. அக்கா. ஷோபா அக்கா, நீங்க இங்க இருக்கீங்கன்னு விசாரிச்சு தெரிஞ்சுட்டு தான் நான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் ராஜேவர் சார் வீட்டுக்கு போயிருந்தேன். மகேஷை பார்த்தேன். அவர் எப்படி இருக்காருன்னு நான் விசாரிச்சேன். ஆனா அவர் ஏதோ புது ஆளை பாக்குற மாதிரி என்னை பார்த்தாரு. அவருக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறதுக்குள்ள ரோஜா மேடம் ராஜேவர் சாரும் வந்துட்டாங்க. அவர்கிட்ட பேசக்கூடாது அது இதுன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு தான் ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போச்சுன்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்களே. அவர் நடிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஷோபா, அப்படி ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கா? டவுட்டே இல்லக்கா, நான் நிச்சயமா சொல்றேன், அவர் நடிக்கிறாரு. ரோஜா மேடம் என்னை தனியா வெளியில கூட்டிட்டு போனாங்க. மகேஷ்க்கு எல்லாமே மறந்து போச்சு. மறுபடியும் ஸ்னேகா பேரு சொல்லி எதுவுமே ஞாபகப்படுத்தாதேன்னு சொன்னாங்க. ஆக மொத்தமா எல்லாரும் பேசி வச்சது மாதிரி டிராமா போடுறாங்க. இல்ல ஷோபா, ரோஜா அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. அவ போய் சொல்ல மாட்டா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா மோதிடுவா. நீ சொல்ற மாதிரி அவ நடிப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அக்கா, இது பண பிரச்சனை இல்ல, வேற எந்த சாதாரண பிரச்சனையும் இல்ல. தன் புருஷன் பிரச்சனை. தர்ம யுத்தத்துல கிருஷ்ண தர்மரையே புத்திசாலித்தனமா போய் பேச வச்சாரு. தெரியும் இல்ல?
எனக்கு மத்தவ பத்தி கவலை இல்ல, எனக்கு உங்களை பத்தி தான் கவலை. ஏன்னா நீங்க மகேஷை நம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு நிக்கிறீங்க. எனக்கு உங்களை பார்க்கதான் பாவமாவும் கஷ்டமாவும் இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. மகேஷை நம்பாதீங்க, அவர் நடிக்கிறாரு. சோபா, நீ சொல்றது உண்மையா இல்லையான்னு நான் உடனே அங்க போய் பார்க்க போறேன். இது மட்டும் உண்மையா இருந்தது, அங்க நடக்கிறது வேற. பகவானே, ஸ்னேகாவை காப்பாத்து. என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லை சார், சின்ன ட்ரபிள். பெட்ரோல் சரியாகல, அது மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் சரி பண்ணணும் சார். இங்கே பக்கத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச பையன் மெக்கானிக்காக இருக்கான்ப்பா. நான் போய் கூப்பிட்டு வந்தேன். சரி சார். நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இருங்க, நானும் கூட வரேன். எதுக்கு? மாப்பிள்ளை பார்த்து ரொம்ப நல்லாச்சு இல்ல, அதான். சாப்பிடுங்கண்ணே, சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஆடா போடா, சாப்பாடு தான் இப்போ ஒரு கேடா. எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, யாரை நம்புறதுன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, அண்ணியை பார்க்குறேன்னு போனீங்க. அங்கே தான் ஏதோ நடந்திருக்கு. திரும்பி வந்ததுலேருந்து நீங்கள் ஆளே சரியில்லை. அண்ணி ஏதாவது கோபமாக பேசிட்டாங்களாண்ணா? டேய், யாரா உனக்கு அண்ணி? அந்த அருணா இனிமேல் அண்ணின்னு சொன்ன உதப்படுவேன். அவ யாரோ நான் யாரோ. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டாடா. என்னென்ன இது? உனக்கே நல்லா தெரியும், நான் அவ மேல உயிரே வச்சிருந்தேன். அவ பணத்தையோ அவ பணக்காரிங்கிறதாலையோ நான் அருணாவை காதலிக்கல. அவ மேல நான் வச்சிருந்தது உண்மையான காதல். அதனால தான் நான் ஜெயிலுக்கு கூட போனேன். அவளுக்காக கஷ்டப்பட்டேன். அவ விதவைங்கிறது தெரிஞ்சதும் எத்தனையோ நாள் நான் சாப்பிடாம வேதனைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியும்லடா. இப்போதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. அருணா ஒரு நடத்த கேட்டவ. ஏய், ஏண்டா மாப்பிள்ளைன்னு நினைச்சு உன்னை பார்க்க வந்தா தலையில கள்ள தூக்கி போற மாதிரி பேசுறிய? ஏன் பொண்ணு யாடா நடத்த கட்டவன்னு சொல்ற? நீ எல்லாம் உருப்படுவியாடா ராஸ்கல்? சார், நீங்க இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமா. அப்ப இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்ன நடந்திருந்தா என்னப்பா? அதுக்காக என் மகன் நடத்த கெட்டவளா மாறிடுவாளா? மாறிட்டா. உங்க பொண்ணு மாறிட்டா. என்னோட அருணா மாறிட்டா. என்னோட பணக்கார வசதியான மாப்பிள்ளை கிடைச்சதும் இந்த ஏழையை மறந்துட்டா. நீங்க இல்லாத நேரத்துல ஒரு பணக்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு நெருக்கமா உட்காந்து அவ பேசிட்டு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். போதுமா? ஏய், பொண்ணு என் பொண்ணையோட கேவலமா பேச. வெடி வெடி மண்டைய உடைக்காம விட மாட்டேன். வெடி வெடி. ஏய், இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி ஏதாவது தப்பா சொன்ன நெஞ்ச வவுந்து ரத்தத்தை குடிச்சிருவேன் ராஸ்கல். சார், உண்மை தெரியாம பேசாதீங்க சார். நான் ஒன்னும் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு வந்து உங்ககிட்ட பேசல. கண்ணால பார்த்த சாட்சி நான். அவன் நடத்த கெட்டவன் தான் சார். ஏய், நீ தாண்டா ஒழுக்கம் கெட்டவன், அயோக்கிய ராஸ்கல். உன்னால அவ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். இன்னமும் வேற கல்யாணம் பண்ணிக்காமலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. அவ மட்டும் இல்லனா நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி இருக்க மாட்டடா. இந்நேரம் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருப்ப. இந்த தண்டனை விட ஆயுள் தண்டனை எவ்வளவோ மேல் சார். இப்ப நீ பேசுவடா, அதான் ரிலீஸ் ஆகி வந்துட்டல. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. டேய், என் பொண்ணு செஞ்ச ஒரே ஒரு தப்பு ஒன்ன மாதிரி ஒரு தருதலையை காதலிச்சது தான்டா. டேய், நீ உருப்பட மாட்டடா, நாசமா போவ. இந்த தொழில் விளங்காமலே போயிடும்டா. நீங்க இப்படி அடிக்கடி சாபம் கொடுக்கறத கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. இதனால பாதிக்கப்பட்டது நான் இல்லைங்க, உங்க பொண்ணு தான். ஆமா, எதுக்காக இவ்வளவு நேரம் நின்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, வீட்டுல உங்க பொண்ணு இருப்பா, அவட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க. இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணு கிட்ட பேசலாம். வாங்க வாங்க. ஏய், சும்மா விட மாட்டேன்டா. அருணா, அருணா, வாங்கப்பா, வாங்க வாங்க. ஏமா, ஏன் இவ்வளோ லேட்டு? சரி, ராமேஸ்வரம் கோயில் தரிசனம் நல்லபடி ஆச்சுல்ல? கோயிலுக்கு போனா ஒரு நிம்மதியா வீட்டுக்கு வர முடியுதா? ஏன்டா வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கு. அங்க என்ன பார்வை? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நாங்க இங்க ஊர்ல இல்லாதப்போ இந்த வீட்டுல என்ன நடந்தது? அந்த தமிழ் சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த தமிழ் நம்பிய வர்ற வழியில பார்த்தேன். என்கிட்ட வேலை செஞ்ச துக்குடா பய என் பொண்ணை பத்தி தப்பா பேசலாம். உன்ன நடத்த கட்டவேன்னு கூசாம சொல்றான். அவனை நம்பித்தானே உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு நிக்கிற. அவனே உன்னை நடத்த கட்டவன் சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி என்னதான் நடந்தது? நீ இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா அவன் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்களே அவர் சொல்றத நம்பிதானேப்பா என்கிட்ட வந்து கேக்குறீங்க?
இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உன்னை விசாரிக்கிறேன். நீ இப்படி எதுக்குமே பதில் சொல்லாம இருந்தா அவன் சொல்றதை தானே நம்ப வேண்டியதா இருக்கு. என்னங்க நீங்க வந்ததுல நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அவளையும் தான் பேச விடுங்களேன். அருணா, என்னதான் நடந்தது கொஞ்சம் சொல்லுமா. ஒரு நாள் வைதேகி மாமி வீட்டுக்கு வந்தாங்க. ரஞ்சன் ஒருத்தன் சோபாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அவன் ஒரு அயோக்கியன், பெரிய பொம்பளை பொறுக்கி. அவனோட பிடியிலிருந்து சோபாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் வேதனைப்பட்ட பல நேரங்கள்ல எனக்கு உதவியா இருந்தவ அந்த சோபா. அவளுக்கு ஒரு ஆபத்துன்னும் போது உதவி பண்றது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நானும் வைதேகி மாமியும் ஒரு திட்டம் போட்டோம். போன்ல சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரம் வாங்கல. சரி, எப்போ வரணும்? ஒருவேளை இந்த பட்டமரம் மறுபடி துளிர்க்க ஆசைப்பட்டா? துளுக்க ஆசைப்பட்டா நாங்க சோபாக்காக போட்ட நாடகத்துக்கு நடுவுல தமிழ் குறுக்க வந்துட்டாரு. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. சே, அசிங்கமா இல்ல உனக்கு? அந்த சோபா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ரஞ்சனோட நெருங்கி பழகி கேட்கவே கேவலமா இருக்கு. உனக்கே அந்த தலையெழுத்து? அவதான் நாடகம்ங்கிறால, விடுகல. அத இவளை கட்டிக்க போற தமிழ் நம்பி நம்பணும்ல. இவன் நடத்தையில சந்தேகப்படுறான். தேக்கு மரம் என்னைக்குமே செல்லரிக்காதுங்க. அடி செருப்பால நேரம் கட்ட நேரத்துல உருப்படி இல்லாத உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கியா? இத பாரு அருணா, உனக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். முடிவா நீ என்னதான் சொல்ற? அப்படின்னா ஒண்ணு தமிழ் நம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்ல சுத்தமா அவனை மறந்துரு. இப்படி ரெண்டும் கட்டான இருந்து என்ன குழப்பாது. இல்லப்பா, நான் என் முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கேன். நான் தமிழ் நம்பிய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன் காதலை பத்தி எனக்கு தெரியும் அருணா. அது உண்மையானது, உறுதியானது. அதனால தானே நானே மனசு மாறினேன். தமிழ் நம்பிக்கை என்ன பதில் சொல்ல போறேன்? அதான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலே தமிழ் நம்பிக்கு என் மேல உண்மையான காதல் இருந்திருந்தா அந்த அயோக்கியன் ரஞ்சன் சொன்னதை நம்பி இருக்கவே கூடாது. என்னை பத்தி தப்பா பேசினவன் நாக்க அறுத்திருக்கணும். அவன் செய்யலன்னா என்ன, நான் செய்யறேன். யார் அந்த நாயின்னு காட்டு. என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணு பேரை கெடுத்திருக்கான். நீ ஆளை மட்டும் காட்டுமா, அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவசரப்படாதீங்கப்பா, முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அந்த அயோக்கிய ரஞ்சன் போட்ட தந்திரத்தை அதே தந்திரத்தால தான் உடைக்கணும். நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த அயோக்கியனோட முகத்திரைய நானே கிழிக்கிறேன். ஆஹா, நீ கிழிச்சதெல்லாம் போதும். பேசாம அவன் யாருன்னு என்கிட்ட காட்டு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தமிழ் நம்பிய எப்படியாவது மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. சும்மா என் மனசை போட்டு கஷ்டப்படுத்தாது. ஆமா ரோஜா, நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு. இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ரோஜா இப்படி வீட்லயே உட்காந்து மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறது? ரொம்ப போர் அடிக்குது. நானும் ஆபீஸ்க்கு வரனே. ஆக்சிடென்ட்ல பலமா அடிபட்டிருக்கு. தலைக்கட்டி இப்பதான் பிரிச்சிருக்காங்க. அதுவும் உள்காயம் இன்னும் ஆறலன்னு வார்ன் பண்ணி தானே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கு தானே இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்க. ஐயோ ரோஜா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன் ப்ளீஸ். சரி. என்ன இது? மளிகை கடைக்குன்னு 1500 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப 1000 தான் இருக்கு. 500 எங்க? நான் தான் எடுத்தேன். நீயா? எதுக்காக எடுத்த? ஸ்னேகா அக்காவோட ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்க பணம் தேவைப்பட்டது, அதான் நான் எடுத்தேன். பெரிய ஸ்கேன் ரிப்போர்ட். அவ வயித்துல இருக்கிறது குரங்கு. அந்த குரங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? வயதுல வளர்ற குழந்தைய குரங்கு அதுன்னு கேவலமா பேசாத. நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இப்ப 500 ரூபாய் குறையுது. நான் மளிகை கடைக்காரனுக்கு என்ன பதில் சொல்ல? திங்கறதே தண்டச்சோறு. அந்த தண்டச்சோத்துல மண்ணை வாரி கொட்டிக்கிறாளா? இருக்கட்டும் இருக்கட்டும், இப்பவே இந்த நிமிஷமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன வாயி, என்ன பேச்சு? அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. ஜீவா, அம்மா ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. டாடா டாடா சொல்லு. அம்மாக்கு டாடா சொல்லு. டாடா. ஹாய் ரோஜா. ஹாய் கமலேஷ். ஆஃபீஸ் போகிற வழி தானே, அதான் பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 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 1 நி
பிஸ்கட் சாப்பிட்றியா? நல்லா சாப்பிட்டு. ஹாய் மகேஷ், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் கமலேஷ்ங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே கமலேஷ், நம்ம கிளம்பலாம். வர மகேஷ். அம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒன்று ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சிருக்கேன். குழந்தைக்கு அப்புறமா கொடுங்க. வரேம்மா. பாய்டா செல்லம். இந்தாங்க. போச்சுரா, வந்துட்டியா? எங்க வந்த? மகேஷ பாக்க. அவருக்கு தான் உன்னை தெரியல, ஞாபகம் இல்ல. அப்புறம் அவரை பார்த்து என்ன பிரயோஜனம் உனக்கு? மகேஷுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அவர் என்ன மறந்துட்டாரு. அதனால நீ என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேக்குற. ஒருவேளை அவர் இந்த மாதிரி ஒண்ணு மறந்திருந்தாருன்னா நீயும் என் வீட்டு வாசல்ல நின்னு இப்படிதான் கேட்டிருப்ப. அப்ப நானும் ஒன்ன மாதிரி தான் கேள்வி கேட்டிருப்பேன். அப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் ரோஜா என் மன வேதனை என்னன்னு. இந்த வியாக்கியானலாம் இங்க வேண்டாம். அவன் என்ன வண்டலூர் ஜூல இருக்கிற குரங்கா இல்ல புலியா நீ வந்து பாத்துட்டு போறதுக்கு? இப்ப போயிடு, இனிமே இங்க வராத. மகேஷ், மகேஷ், நீங்க என்ன நிஜமாவே மறந்துட்டீங்களா மகேஷ்? நான் உங்களை இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அவமானப்படுத்திருக்கேன். அதுக்காக நீங்க இப்ப என்ன தண்டிக்கிற விதம் ரொம்ப மோசமா இருக்கு. நான் வேணா உங்க காலில் விடுறேன் மகேஷ். தயவு செஞ்சு என் மேல இருக்கிற கோவத்தையும் நீங்க இப்ப போடுற இந்த நாடகத்தையும் நிறுத்திடுங்க ப்ளீஸ் மகேஷ். என்ன மேடம், என்னென்னமோ பேசுறீங்க? சத்தியமா சொல்றேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் நம்ப மாட்டேன், நீங்க நடிக்கிறீங்க. ஏமா, அவர்தான் சத்தியம் பண்றாருல. இவர் பண்ற சத்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. மகேஷ், மகேஷ், உண்மையிலேயே உங்களுக்கு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லையா மகேஷ்? சொல்லுங்க மகேஷ். மகேஷ், மகேஷ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மகேஷ்? பீச் சைடு ரெஸ்டாரண்ட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம அடிக்கடி போவோம். அங்க போன உடனே இந்த ஹனிமூன் கேக் இருக்குல்ல, ஹனிமூன் கேக்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அங்க போன உடனே அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? ஆமா, ஹனிமூன் கேக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஞாபகம் இருக்கா? பாத்தீங்களா, பாத்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் வந்துருது. ஞாபகம் வந்துருதுல மகேஷ்? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன மகேஷ் இப்படி கேக்குறீங்க? நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து தானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். இப்போ ஞாபகம் வருதா? மேடம், நான் என் வைஃப் ரோஜாவோட தான் ரெஸ்டாரண்ட் போவேன். ஆனா உங்களை பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லையே. மகேஷ், 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 பழசெல்லாம் எப்படியாவது ஞாபகப்படுத்த பாருங்க மகேஷ். நான் உங்களுக்கு குறையொன்று மேலே பாட்டு பாடினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க மகேஷ். அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க மகேஷ். ஞாபகம் வருதா மகேஷ்? அப்புறம் நீங்க என் கையில அழகா மருதாணியெல்லாம் வச்சு விடுவீங்க மகேஷ். அதாவது ஞாபகம் இருக்கா? சரி மகேஷ், இவ்ளோ ஏன்? நம்ம கிருஷ்ணவேணி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் பெரிய சண்டையே வந்துடுது. அப்போ பாட்டிக்காக நீங்க உங்க அப்பாவோட சண்டை போட்டு நீங்களும் பாட்டியும் தனி ஒரு வீடு எடுத்து தங்கிட்டீங்க. அதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகப்படுத்தி பாருங்க மகேஷ். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அப்பாக்கும் பாட்டிக்கும் ஏதோ தகராறு வந்தது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐயோ பெருமாளே, உங்களுக்கு ஞாபகம் வந்துருது. உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். உங்க அப்பா பாட்டி வரைக்கும் உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் வந்துருது. பெருமாளே, உனக்கு கோடி நன்றி. சாரி, நீங்க யாரு? இல்ல, என்னை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறீங்க. இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது? நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐயோ மகேஷ், மகேஷ், நடிச்சதெல்லாம் போரும்.
நான் உங்களை தான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு நீங்க தான் வேணும். என்ன ஒரேடியே என் பையனை மிரட்டுற? அவர் தான் உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாருல்ல. இன்னும் எதுக்கு இங்க நின்னு டிராமா போட்டுட்டு இருக்க? வெளியே போ. நான் டிராமா போடுறேனா? நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் டிராமா போடுறீங்க. மகேஷ், ரொம்ப நன்னா நடிக்கிறீங்க மகேஷ். நான் கோவில்ல ஷோபா பார்த்து பேசினேன். அவ சொன்னா எல்லாருமா சேர்ந்து டிராமா போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு. மகேஷ், ஏன் மகேஷ் இப்படி நடிக்கிறீங்க? ஏன் மகேஷ் இப்படி நடிக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ரோஜா, இது என்ன கேளாட்டா? மேடம் யாரு? இவங்களுக்கு என்ன மனநிலை சரியில்லையா? கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்களா? ஆமா, நான் பைத்தியம் தான். உங்களை போய் காதலிச்ச பாருங்க, நான் பைத்தியம் தான். இதுக்கு மேல எனக்கு பொறுமையும் இல்ல, உனக்கும் மரியாதையும் இல்ல. வெளியில போ. போன்னு சொல்லிட்டு இருக்கற, என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வெளியில வா. கை விடுங்க, கை விடுங்க. மகேஷ் இல்லாம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். மகேஷ் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன், அவ்வளவுதான். நீ இப்போ போலனா நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். ராணுவமே வந்தாலும் பரவாயில்ல சார். என் புருஷனோட தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். பாத்துடலாம். நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். சார் ப்ளீஸ் சார், என்ன பிடிக்க? வயலன்ஸ் வேண்டாம் சார். யோ, நகரியா, எங்க வீட்ல வந்து ஒருத்தி அராஜகம் பண்ணிட்டு இருக்கறா. அத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஒண்ணு நீ எனக்கு உதவி பண்ணு, இல்ல உபத்திரவம் பண்ணாம ஒதுங்கி நில்லு. ஐஸ்னேகா வா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். ஐயோ, என்ன பிடிக்க? ஐயோ. போ போ. என்ன பிடிக்க? அக்கா, என்னாச்சு? ஏம்மா மறுபடியும் அழுகுற? என் புருஷனை பாக்குறதுக்காக நான் அந்த ரோஜா வீட்டுக்கு போனேன் ஷோபா. அங்க ராஜசேகர் சரியும் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளி போன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு திமிர் இருந்தா உன்னை வீட்டை விட்டு துரத்திருப்பான், திருட்டு படுவா. அவ அங்க இருந்து உன்னை துரத்தனா, நான் இங்க இருந்து உன்னை துரத்துறேன். உங்க அம்மா இந்த ஆத்து விட்டு போன மாதிரி மரியாதையா நீ இந்த ஆத்து விட்டு போ. அம்மா, நீ வாய மூடுறே. ஏ, நான் ஏன் போகணும்? நீ ஒரு தரித்திரம் பிடிச்சவோ, அதனாலதான் உன்னை விட்டுட்டு எல்லாரும் போயிண்டே இருக்கா. உன் அம்மா உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு ஆத்த விட்டு போயிட்டா. உன் குழந்தை காணாம போயிடுது. உன் புருஷன் உன்னையே யாருன்னு கேக்குறான். அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டக்காரி நீ. தண்டச்சோறு. ஆத்துல ஒரு வேலையும் பார்க்காம எங்க உயிரையெல்லாம் அட்டைப்பூச்சி உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சின்னு இருக்கிய. சனியம் முடிச்சது. அலமேலு, பாவம் அவ ரொம்ப கரைச்சு கொட்டாத, மனசு உடைஞ்சு போயிருவா. இவ தண்டச்சோறு திங்கிறது பத்தாதுன்னு இது பெத்து போடுறதுக்கும் ஆஸ்பத்திரி செலவு, டாக்டர் செலவுன்னு நான் பார்க்கணுமா? நீ இந்த ஆத்துல இருக்கிறதுனால தானே உன் அம்மா உன்னை பார்க்க வர சாக்குல என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கா. மானம், சூடு, சொரண, ரோசம் இவ்வளவும் இருந்தா, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவளா இருந்தா வெளிய போ. அலமேலு, நீ அனாதரவா நிக்கும் போது உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு ஆதரவு கொடுத்தது ஸ்னேகா. அவளையே வீட்டை விட்டு துரத்துறியா? ஷோபா, நீயாவது மனசாட்சியோட பேசு. அம்மா, உன் அக்கிரமத்துக்கு அளவே இல்லையா? அக்கா கர்ப்பஸ்திரியா வேற இருக்கா. அவளை போன்னு சொன்னா அவ எங்கதான் போவா? ஏய், நீ முதல்ல உள்ள போடி. அம்மா சொல்றது கேளுமா? போடி. அம்மா சொல்லிட்டு இருக்கேன். கேட்க போறியா இல்லையா? போடி. சரி சரி போ. அம்மா போடினா. கேளுமா? அக்கா வேற. போடி. என்னமா கத்திக்கிட்டு? அம்மா பண்ணதுமா சொல்றதா தெரியுமா? அம்மா போடியாதமா? அம்மா அம்மா கதை தரமா? உள்ளேயே கட சனியா. கதை தரேன்னு சொல்றேன்ல. அம்மா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. கதை தரேன்னு சொல்றேன்ல. தரேன். அம்மா கதை தரக்க போறியா இல்லையா? அம்மா ஏன் மானம் கெட்டவளே, இன்னும் ஏண்டி உட்கார்ந்துட்டு இருக்க? எழுந்து போ, போ வெளியே. ஏய்,
நீ நல்ல சாவே சாவ ஏ கிழவி, நீயும் வெளியே போய் நல்ல சாவா சாவு, இல்ல கெட்ட சாவா நானே உனக்கு விஷம் கொடுத்து கொன்னுடுவேன். ஏந்திரடி ஏந்திரடி, சொல்லிட்டே இருக்கேன், உட்கார்ந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறேன் சும்மா சும்மா. ஓடி வெளியே, வா வா, ஓடி ஓடி ஓடி. சாணியா சாணியா, ஏ கிழவி, நீ என்ன பண்ற? டோன்ட் டச் மீ, பி கேர்ஃபுல். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அவ எல்லாம் போயிட்டா, நீயும் போயிடு. சத்தம் போமா. இந்த மாதிரி அரைக்கிட்ட நான் இருக்க மாட்டேன். நானும் சினேகாவோட போறேன். நாங்க போன பிறகு இந்த கட்டடம் இடிஞ்சு உன் தலையில விழப்போகுது. அப்ப கூட நான் எழுந்து வெளியே வந்துருவேன். நீ போ. நல்லா சபிச்சிட்டு போறா. ஆளை பாரு. அப்பாடா. சினேகா,